வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், புதுடெல்லியில் உள்ள குடியரசு துணைத் தலைவரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பல்வேறு அம்சங்கள் குறித்து குடியரசு துணைத் தலைவருடன் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை நடத்தியிருப்பதாக கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் நாட்டில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று இது தொடர்பான மாநாட்டு நிறைவு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தீவிரவாத சவால்களை எதிர்த்து போராடி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநா பொதுச்சபையில் உரையாற்றிய அவர், உலகளாவிய தீவிரவாதத்தின் மையமாக அண்டை நாடு திகழ்வதாக பாகிஸ்தானை மறைமுகமாக குறிப்பிட்டார். புதுச்சேரி இளநிலை எழுத்தர் பணிக்கு விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் 4 பெண்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணி அளவில் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது என்று புதுச்சேரி பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலாளர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாள முன்னாள் பிரதமர் திரு KP சர்மா ஒலி நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. காட்மாண்டுவில் நேற்று நடைபெற்ற இடைக்கால அரசின் அமைச்சரவை கூட்டத்தில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி 9வது முறையாக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.